ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு நியல் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக போன ஒன் டே ட்ரிப் வித் பி பீச் பற்றி தான் பார்க்க போகிறோம். வித் பி அப்படிங்கிறது இங்கிலாண்டில் நார்த் யார்க்ஷயர் கோஸ்ட்டில் இருக்கிற ஒரு அழகான சீசைட் டவுன். ஸோ சம் பிளேஸ் ஃபீல் லைக் டைம் ஹஸ் ஸ்டாப்ட். வித் பியும் அந்த மாதிரி தான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ சீசைட் ட்ரிப். இது ஒரு ஸ்மால் ஜேர்னி இன்டு ஹிஸ்ட்ரி, பியூட்டி அண்ட் குட் ஃபுட். ஸோ விட்பியில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே வந்து ஒரு கதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுவீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அமேசிங்காக இருக்கும். அந்த வியூ ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய வந்து குட்டி குட்டி ஷாப்ஸ் ஆகட்டும், அபேவ் ஆகட்டும், எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறக்கு. கரெக்டாக நீங்கள் வந்து ஒன் டே போய் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூகேயில் இங்கிலாண்டில் இருக்கிற, நாங்கள் வந்து வெஸ்ட் யார்க்ஷயரில் இருக்கோம், அது வந்து நார்த் யார்க்ஷயரில் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் போனோம் அப்படின்னா ஒரு 2 to 3 hours ட்ராவல் இருக்கும். நாங்கள் வந்து இங்கேருந்து லீட்ஸ், நாங்கள் வந்து பிராட்ஃபோர்டில் இருக்கோம். ஸோ பிராட்ஃபோர்ட்லேருந்து லீட்ஸ் போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து தான் நாங்கள் போனோம். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஓவராலாக 3 hours ட்ராவல் பண்ணியிருக்கோம் அங்கே ரீச் ஆகிறதுக்கு. அதே மாதிரி வந்து நைட்டும் வந்து அங்கேருந்து வரதுக்கு 3 hours, டோட்டலி 6 hours ஆச்சு. பட் பியூட்டிஃபுல். நீங்கள் கண்டிப்பாக வந்து யூகேல இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. விட்பி பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆனது 2 விஷயத்துக்காக. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிராம் ஸ்டோக்கர்ஸ் டிராகுலா நாவல், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கேப்டன் ஜேம்ஸ் குக் அங்கேருந்து தான் வந்து sea voyage ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ எவ்ரி பிளேஸ் ஆஸ் எ ஸ்டோரி அண்ட் விட்பி ஸ்டோரி இஸ் ரிட்டன் இன் sea breeze அண்ட் ஹிஸ்ட்ரி பற்றி தான் வந்து விட்பி ஸ்டோரியே இருக்குது. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஹிஸ்டாரிக் டவுன் பை த sea. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு, போத் ஹிஸ்டாரிக் அண்ட் நேச்சராகவும் கூட. இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே வியூ பார்த்துட்டே வந்து பீச் சைடுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா வியூவே வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இது ரொம்ப ஃபேமஸ் வந்து இந்த வியூக்கு தான். அண்ட் பார்த்திங்கன்னா போகிற வழியில் நிறைய கேண்டி ஷாப் அண்ட் கேம் ஸ்டேஷன் கிட்ஸுக்கு, அப்புறம் நிறைய வந்து கிட்ஸுக்கு வந்து பால், அந்த கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே டவுனில் கோபிள் ஸ்டோன் ஸ்ட்ரீட்ஸில் பார்த்திங்கன்னா க்யூட் ஷாப்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஜுவல்லரி, சவரின்ஸ் அண்ட் லோக்கல் கிராஃப்ட் எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொரு ஷாப்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி ஸ்டோரிஸ் மட்டும் இல்லை, மெமரிஸும் வந்து நிறையா இருக்கும். அங்கே வந்து டிராகுலாஸ் டவுன் அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நிறையா அதை பற்றி ஸ்டோரிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஜாலியாக சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி திங் அங்கே பார்க்குறது வந்து ஒரு மெமரபுளாக இருக்கும் மூமெண்ட். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ஹார்பர் சைடு அப்படியே மெதுவாக வாக் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா போட், சீகல்ஸ், ஃப்ரெஷ் சீ ஹேர் எல்லாம் பீஸ்ஃபுல் வைப் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அந்த வாட்டரில் வந்து சன்லைட் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஒரு மூவி பெயிண்டிங் மாதிரி இருக்கும். கரெக்டாக நாங்கள் போகும்போது வந்து சன்னி டே தான், விண்டியாகவும் இருந்துச்சு. பட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 அந்த மாதிரி இருந்தது டிகிரி. ஸோ சூப்பராக இருந்தது. அங்கே போய் இந்த பீச் சைடில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பீச்சில் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு. பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இல்லை, காலே வைக்க முடியாது அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் ஜாலியாக நின்றுட்டு பிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இனியாக வந்து ஒரு 1/2 hour அங்கே தான் இருந்தோம். அங்கே தான் ஒரு 1.5
ஃபஸ்ட்டு 2 hours அங்கேயே இருந்தோம். இனியா வந்து கொஞ்ச நேரம் சாண்டில் விளையாடிட்டு அப்புறம் ஓடி பிடிச்சி அந்த தண்ணியில் விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் அவளுக்கு ட்ரெஸ் வேறு எடுத்துகிட்டு வந்தனால சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை இவ்வளோ வந்து ஈஸியாக போய் அந்த பீச்சில் விளையாடலாம். ஏன்னா தண்ணி ரொம்ப கூலிங்காக இருக்கும், காலே வைக்க முடியாதுன்னு நினச்சிட்டோம். பட் சூப்பராக இருந்தது. எல்லோரும் வந்து இப்போ சன்னி டேஸில் சம்மர் டேஸ்னால எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு மெயினாக வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து விளையாட வச்சுட்டு எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோடு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த சீசைட் ஃபுட் பார்த்திங்கன்னா ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் ரொம்ப மோஸ்ட் ஃபேமஸ் இயர் அந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சாப்பிட்டோம், ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிடல, நாங்கள் வந்து வேறு பக்கம் போயிட்டோம். அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா சீசைட் அந்த பீச் சைடில் வந்து இது கொடுப்பாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் மொசிலா சீஸ் அந்த பைட் கொடுப்பாங்க. அது வந்து செம்ம சூப்பராக இருந்தது, எம்மியாக மறுபடியும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸோ அது சாப்பிட்டோம். இப்போ வந்து விட்பி அபேக்கு போயிட்டுருக்கோம். மோஸ்ட் ஃபேமஸ் இன் விட்பி அப்படின்னா அந்த ஒன் ஆஃப் த விட்பி அபே தான் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 7th century கட்டப்பட்டது. இது பார்த்திங்கன்னா அப்போ கட்டினனால பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர்டாக இல்லை பில்டிங், ஆஃப் த பில்டிங் கொஞ்சம் பில்டிங் தான் இருக்கும். பட் இன்னும் வந்து அது ஃபேமஸாக எல்லோரும் போய் பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம பே பண்ணி தான் உள்ளே போகணும். ஸோ நாங்கள் வந்து பே பண்ணல. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸ் ஏறி தான் வந்து மேலே போய் அந்த அபே கிட்ட போகணும். அங்கே மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட் அ வியூ, அப்படியே ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விட்பி டவுன் தெரியும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா விட்பி வந்து அந்த சீ சைட் தெரியும். ஸோ மேலே பார்த்திங்கன்னா 10 minutes விட்பி அப்படியே ஏறிட்டோம். அண்ட் ஃபுல்லாக அங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஸ்ட்ரக்சர்டெல்லாம் இருந்தது, பில்டிங்கெல்லாம் இருந்தது. அதெல்லாம் போய் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கே வெளியே பார்த்திங்கன்னா ஒரு அபேக்கு அவுட் சைடில் வந்து பார்க் மாதிரி இருக்குது. அங்கே வேணால் நம்ம உட்காந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அங்கே போய் அப்படியே நின்றுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். பட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பிரிட்டிஷ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் ஃப்ரீ, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பே பண்ணி தான் உள்ளே போகணுன்னு சொல்லி போட்டிருந்தது. சரி நாங்கள் வந்து வெளியே இருந்தே பார்த்துட்டு சரி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இங்கேருந்து பார்க்கறதுக்கு வந்து வியூ சூப்பராக இருக்கும். அங்கே வியூ எல்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 2 toned சி, 2 கலரில் இருக்கும். சி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து லைட் ப்ளூ, ஒன்று வந்து டார்க் ப்ளூ. பிகாஸ் ஆஃப் சாண்டுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சாண்டாக இருக்கும், இன்னொன்று வந்து கோல்டன் சாண்டாக இருக்கும் அடியில். அதனால வந்து இது வந்து 2 toned சீயாக வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனியாவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நாங்கள் வந்து லாஸ்ட்டு ட்ரிப் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்மரில் வந்து லண்டன் போயிருந்தோம். இப்போ ரீசெண்டாக வந்து யார்க் போயிருந்தோம். பட் எனக்கு இந்த பீச்சு பார்த்தோன்னே வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளேஸ் டு விட்பி தான். அந்தளவுக்கு மோஸ்ட் பியூட்டிஃபுல் வியூ அண்ட் பிளேஸ் எவ்ரி திங் அந்த பீச் சைடு வந்து ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.